பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் இந்த நித்திய வெளிச்ச ஊழியத்தின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலும் கூட வசனங்களை தியானிக்கிறதற்கு முன்பு சற்று தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவரே, இந்த நாளிலேயும் கூட எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உன்னதத்திலே எங்களை உட்கார வைக்கிற கிருபைகளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். பரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசைகளை அனுப்பி நன்மைகளை கொடுத்து இவ்வளவாய் நீர் பெருக செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கோ அது ஒரு தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலனை உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொளியின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற தேவ வார்த்தையை கேட்கிற ஜெபத்துல தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை, செபிக்கிற காரியத்தை கர்த்தராகிய தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னதை போல பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் தொடர்ந்து கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலேயும் கூட பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. கெட்டு போகிற காரியத்தை குறித்து சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், கெட்டு போகிற ஒரு மண் அல்லது மண்பானை, உடைந்து போன ஒரு மண்பானையை குறித்து நாம் பார்ப்போமானால், அந்த உடைந்து போன மண்பானையை நாம் கரத்துல வைத்திருக்கிற போது அது எதற்குமே உதவாது. சில நேரங்களில் தண்ணீர்களை மொண்டு உள்ளே வைக்கிற போது அந்த தண்ணீர்கள் அந்த பாத்திரத்தில் நிற்காதபடி, அந்த பானைக்குள்ளே இராதபடி அது வடிந்து வெளியே ஓடுகிறதை காண முடிகிறது. இன்றைக்கும் கூட இதே போலதான் இந்த சிலுவையின் நிழலிலே வருகிற தேவ பிள்ளைகளினுடைய பாத்திரங்கள் பரிசுத்தமாய் இராவிட்டால், அவர்கள் மொண்டு வைத்திருக்கிற அந்த தண்ணீர் ஒரு வெடிப்புள்ள பதார்த்தத்தில் இருக்கிற அல்லது கெட்டு போன ஒரு பாத்திரத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும். ஆனால் தான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எஜமான் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தண்ணீர் அல்லது பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த கலயத்திற்குள்ளே பானைக்குள்ளே பத்திரமாய் இருக்க வேண்டும் என்று உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிற பாத்திரம் ஒரு தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிற பாத்திரமாய் இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசி செபித்து கடந்து செல்லலாம் என்று நான் ஆசிக்கிறேன். 2000 வருஷத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து சாதாரணமாக அந்த சிலுவையின் அனுபவ பாடல இருந்து ஆண்டவர் இறங்கவில்லை. அதுல அநேக ஆசீர்வாதங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறதை போல இந்த சிலுவையின் பாடுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும்
சில ஆசீர்வாதங்களை அவர் சுமந்து வைத்திருக்கிறார். சிலுவை என்று சொன்னாலே அந்த சிலுவை தவறுகள் செய்கிற அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சாபமான ஒரு காரியத்தை செய்கிற மனிதர்களை அந்த மரத்தில் ஏற்றுகிறது தான் சிலுவை என்று அந்த காலத்திலே சொல்லப்படுகிறது. அந்த சாபமான மரத்தையும் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி தந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் சிலுவையிலே நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு எவ்வளவு அன்போடு அரவணைப்போடு உங்க மேலையும் என் மேலையும் அவருக்கு ஒரு இரக்கம் இருந்திருக்குமானால், ஒரு தயவு இருந்திருக்குமானால், ஒரு கிருபை இருந்திருக்குமானால், இன்றைக்கு அந்த சிலுவையின் நிழலிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அரவணைத்து வைத்திருக்கிறாருங்க. ஒரு குரங்கு குட்டியோ பூனை குட்டியோ பார்க்கிற போது தன்னுடைய பிள்ளைகள் நடக்க முடியாத சூழ்நிலையில ஒரு குரங்கு குட்டியினுடைய அந்த பிள்ளை குட்டி நடக்க முடியாத நேரத்தில் தன்னுடைய மார்பிலை சுமந்து கொண்டு இந்த குரங்கு, தாய் குரங்கு தன்னுடைய பிள்ளையை சுமந்து போகிறதை பார்க்க முடியும். அதே போலதாங்க உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பிள்ளையை போல ஆண்டவர் அரவணைத்து தன்னுடைய மார்பிலை அவர் சுமந்து சென்றதுதான் இந்த சிலுவையின் ஆசீர்வாதம். முதலாவதாக இந்த சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள சிந்தை. நாம் தேவனிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது தேவனிடத்தில் இருந்த அந்த தாழ்மை நம்மிடத்திலையும் அது அந்த சாயலாக கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதன் 5 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாழ்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவன் நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று சொன்னால், எனக்காக ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே என் தகப்பனாருடைய சுபாவம் எனக்கும் அது இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள சிந்தை நம்மளிடத்தில் இருக்குமானால், இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம். வாழ்கிற இடத்துல, பணிபுரிகிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, மற்றொரு இடத்துல எவ்வளவு நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். எவன் ஒருவன் தனக்குள்ளே ஒரு மேட்டிமையான இருதயத்தோடு இருக்கிறானோ அவன் மேலே தேவன் கோபம் அடைகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாழ்மை ஒரு மனுஷனை உயர பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு இந்த தாழ்மையின் மனுகுலமாய் கடைசி பரியந்தம் சொட்டு இரத்தம் சிந்துகிற வரைக்கும் அந்த தாழ்மை தேவனிடத்தில் வெளிப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீங்களும் நானும் இந்த தாழ்மையை இன்றைக்கு தரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தை பார்க்கிற போது சீசர்கள் ஒருவருக்கொருவர் அங்கே முறுமுறுத்து கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று அவர்கள் சத்தம் போட்டு கொண்டு அந்த இடத்துல ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், ஆசாரியனுக்கு உண்டான எல்லா கிருபையும் அவரிடத்தில் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மேன்மையான மனுஷனுடைய எல்லா குணாசிதயங்களும் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் அவர் அந்த பவரை பயன்படுத்தவில்லை. மாறாக அதுல நாம் பார்க்கும்போது தன் அறையிலே கட்டி கொண்ட சீலையை அவர் கழற்றி ஒரு தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தில் அந்த சீலையை அவர் நனைத்து சீசர்களின் கால்களை துடைக்க தொடங்கினார். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய ஒரு அர்ப்பணிப்பை பாருங்க, ஒரு தாழ்மையை பாருங்க. ஏனென்று சொன்னால், இந்த பூமியில எல்லா ஜனங்களும் இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
நீங்களோ நானோ ஒரு சில கூட்டமோ தேவனிடத்துல நன்மையை பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. மாறாக இந்த உலகத்துல இருக்கிற சுமார் 350 கண்டங்கள் இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாய் சொல்லப்பட்டாலும் 159 அல்லது 160 கண்டங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, கைவிடப்பட்டிருக்கிற மற்ற 139 கண்டத்தில் இருக்கிற ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அதற்காகவே அவர் தம்மை தாமை கடைசி பரியந்தம் தாழ்த்துகிற ஒரு தேவனாய் இருந்தார். சீசர்கள் மத்தியில தன்னுடைய அறையிலே கட்டி கொண்டிருந்த அந்த கச்சையை எடுத்து சீசர்களின் பாதத்தை அன்பாய் அவர் துடைக்க தொடங்கினார். இன்றைக்கு பாருங்க, அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அநேக நேரத்திலே மார்த்தட்டி சொல்லுகிறது உண்டு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அல்லது நான் சரியாய் ஆலயத்திற்கு போகிற ஒரு பிள்ளை, குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், எல்லாம் சரிதான். ஆனால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த தாழ்மை உள்ள சிந்தை. எல்லா இடத்திலையும் தாழ்மையாய் போகிற ஒரு சிந்தை, எல்லா இடத்திலையும் தாழ்மையாய் விட்டு கொடுத்து போகிற ஒரு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அங்கே பிலிப்புவை குறித்து பார்க்கிற போது, இந்த பிலிப்பும் தன்னுடைய சரீரத்திலே இருக்கிற தேவனை காண்பித்து கொடுக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ இந்த ரதத்தோடு போய் இணைந்து கொள். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து வருகிற ராஜாவிற்கு அதனுடைய விளக்கங்கள் புரியல. ஆனால் பிலிப்புவின் இருதயத்தில் தேவன் பேசின போது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட இணைந்து ராஜாவோடு கூட போய் இந்த வசனங்களின் வியாக்கியானங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலேயே மனம் திரும்பி அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட தேவ சிந்தை உள்ள பிள்ளைகளே, தேவனுடைய தாழ்மையை தரித்திருக்கிறவர்களை என்னால் எத்தனை பேர் ரட்சிப்பிற்குள்ளே வருகிறார்கள்? என்னால் எத்தனை பேர் மனம் திரும்புகிறார்கள்? உங்களால ஒரு ராஜா மனம் திரும்ப அவசியம் இல்லை, நிச்சயமாக மனம் திரும்ப வேண்டும். ஆனாலும் என்னால் ஒரு ராஜாவினிடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருந்தாலும் என் வீட்டில் நான் ஒரு சாட்சியாய் வாழலாம், அல்லது என் பிள்ளைகளின் மத்தியில ஒரு சாட்சியாய் நான் வாழலாம், நான் வாழ்கிற சமுதாயத்திலே ஒரு சாட்சியாய் நான் வாழலாம். கிறிஸ்து உங்களுக்கு எப்படி தாழ்மையாய் இருந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் நீங்களும் மற்றவர்களுக்கு தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சிலுவையிலே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், பகையை கொல்லுகிற சிலுவை. இன்றைக்கு நமக்கு அநேக பகைகள் உலகத்துல இருக்கலாம். சத்துரு ஒருவேளை நமக்கு சில பகைங்கனை கொண்டு வந்து காண்பித்து சத்துருவே நமக்கு பகையா இருந்து இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க முடியாமல் அநேக காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து அவன் போடலாம். ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, உங்களுடைய என்னுடைய பகை தேவனிடத்துல கிட்டி சேர முடியாதபடிக்கு சத்ருவோடு கூட அநேக நேரம் இணைந்திருந்து சில பாவங்கள், ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து பிதாவோடு கூட அவர் இருந்தது போல உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் அந்த கிறிஸ்துவோடு கூட பிதாவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஒரே சரீரமாய் தேவனுக்குள் ஒப்புரவாக்குகிறார். தேவனுக்குள்ளே ஒப்புரவாக்குகிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கிற போது நம்மளுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறதற்கு
ஒரு வெள்ளாட்டு கடாவோ அல்லது பலி கொடுக்கிற நல்ல காளைகளோ ஏதோ ஒரு பலி கொடுக்கிற ஜீவனுள்ள ஆடுகளை மிருகங்களை கொண்டு வந்து ஒரு ஆசாரியன் அதிலே பழுது ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து பழுது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதை அவன் அந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக அது பலி கொடுக்கப்படும். ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆடு பலி கொடுக்க அவசியம் அல்ல, ஒரு புறா பலி கொடுக்க அவசியம் அல்ல, ஒரு காளை பலி கொடுக்கிறதற்கு அவசியம் அல்ல. உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே கொன்று பிதாவோடு கூட ஒரே சரீரமாய் ஒப்புரவாக்குகிறதற்கு அவர் இவ்வளவாய் சிலுவையில ஜீவனை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் பகையை சிலுவையில கொன்று விட்டாரு. நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை ஆண்டவர் சிலுவையிலே கொன்று விட்டார். இனியும் நீங்கள் என்னோடு கூட சத்துரு போராடுகிறான், என்னோடு கூட பிசாசு போராடுகிறான் என்று சொல்லாதபடிக்கு அந்த சிலுவையை பார்த்து முன்னேறி செல்கிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அழைப்பு விடுவிக்கிறார். நீங்க அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் போதும். அதிகாலையில எழும்பி தேவனுடைய சமூகத்துல இந்த சிலுவையை குறித்த அறிக்கைகளை சொன்னால் போதும். எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், என்னுடைய தகப்பன் எனக்காக ஜீவ பலியாய் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆயிற்று, இனி நான் பயப்படேன் என்று சொல்லி நீங்க அதிகாலையில எழும்பி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்குங்க. அந்த ஆசீர்வாதம் தங்கும். மறுபடியும் நம்மை விட்டு தேவன் அப்புறப்படுத்தின காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மகளே மகனே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்காக பகையை சத்துருவை சிலுவையிலே கொன்று முடித்தாயிற்று. உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தாயிற்று. பிதாவோடு கூட நம்முடைய சரீரத்தை அவர் இணைத்து விட்டார். ஆனா ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். நான் பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளையாய் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். எப்பொழுது தேவன் என்னை வந்து விசாரித்தாலும், என்னுடைய கண்களை குறித்து விசாரித்தாலும், என்னுடைய நாவுகளை குறித்து விசாரித்தாலும், என்னுடைய இருதயத்தை குறித்து விசாரித்தாலும், ஒரு நற்சாட்சி பெறுகிற ஒரு பிள்ளையாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து தேவனே ஒரு சாட்சி சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பிள்ளையாயிருந்தான். இன்றைக்கு இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற நீங்களும் நானும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, என்னை குறித்து தேவனால் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே எனக்காய் ஜீவனை பலியாய் கொடுத்த அந்த தேவனிடத்திலே நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு வேணும், எனக்குள்ளே பாவம் இருக்குமானால் இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக ஒரு காரியத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும், கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்ச இச்சைகளை களைந்தவர்களாய் இருக்கிறார்களாம். இன்றைக்கு உலகத்தில் அநேக பேர் ஜெயம் எடுக்க முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மாமிச இச்சை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இச்சை, இந்த இச்சையை நம்மால் மேற்கொள்ள முடியல. அநேக பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டேன். ஆனால் ஒரு சில காலகட்டங்கள்ல பார்க்கிற போது அவங்களுக்குள்ள இருக்கிற சில கோபமான சுபாவங்களை மாற்ற முடியாது, அதை நாம் மறுக்கவும் முடியாது. அவங்களுடைய முன்னோர்களுடைய ஜீன்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வேதம் இங்க என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இச்சைகளையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் கொண்டிருக்கிறார் நமக்காக. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தின் இச்சைக்கு ஒருபோதும் மயங்கிவிடக் கூடாது. இந்த கடைசி நாட்களிலே சத்துரு செய்கிற ஒரு காரியம் உலகத்தின் இச்சைகளை நம்மளிடத்திலே கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து எப்படியாவது ஒரு நீதிமானை விழச் செய்ய வேண்டும் என்பதுதான் சத்துருவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆனால் அதற்கு நீங்களும் நானும் அந்த சத்துருவிற்கு ஒரு பாத்திரனாய் இராதபடிக்கு என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையும் முத்தவுமாய் இருக்கிற ஒரு பாத்திரமாய், ஏனென்று சொன்னால் வரக்கூடிய நாட்களில் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த தேசத்தில் சேமத்தை வருஷிக்க பண்ண போகிறார். இந்த தேசத்தில் அவர்களை கொண்டு முழங்கால் படியிட்டு சத்துருக்கு நேராக யுத்தம் செய்ய ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அப்ப எனக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் இச்சைகளை ஆசைகளை பார்த்து நான் ஓடுகிறவனாய் இராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி நீங்களும் நானும் ஓடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் தேடுகிறது முதலாவது தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். முதலாவதாக நான் தேடுகிறது என்னுடைய கண்கள் அன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல ஏசாயா தீர்க்கதரிசியை ஒரு பராக்கிரம தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றுகிறதற்கு முன்பு அவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவனுடைய கண்கள் நோக்கி பார்த்தது. அதே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னை நீங்க தீர்க்கதரிசியா பயன்படுத்த விரும்புறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், உண்மைதான், உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கிறது, என்னோடு கூட நீங்க பேசுறீங்க, ஆனால் நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன், என் உள்ளம் அசுத்தமா இருக்கிறது, அசுத்த நாவுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் எப்பொழுது ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது தேவன் தூதர்களை கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினார், அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார். அதே 8வது வசனத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தின போது ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய காரியமாய் யார் போவான்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்தமான உடனே அவனுக்குள்ள ஒரு தேவ பலன் வந்ததுங்க. வந்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவரே உம்முடைய காரியமாய் நான் போகிறேன். இன்றைக்கு தேசத்திற்குள்ள அல்லது ஒரு சில பாரத்துல இருந்து துக்கத்துல இருந்து ஒரு சில பிசாசின் போராட்டத்துல இருந்து நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்க காரணம் என்ன? உங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு சில பாவங்கள். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பாவத்திற்குள்ளே இருப்பீர்களா என்று சொன்னால் இன்றைக்கே உங்களுக்கு மனம் திரும்புகிற நாள். ஏனென்றால் சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் சுதந்திரித்து வைத்து விட்டார். எல்லா நன்மையும் தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைத்து விட்டார். ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஒரு பாவமும் மரியாத, எந்த ஒரு பாவமும் எனக்குள்ளே இராத ஒரு பரிசுத்தவானாய் தேவனுக்கு முன்பு நீங்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே ஒரு 4வது காரியத்தை சிலுவையில் இருந்து நம்ம பார்க்கிற போது உலகத்தை வெறுக்க செய்யும் சிலுவை. முதலாவதாக நம்ம பார்த்தோம், தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். பகையை கொல்லுகிற சிலுவை நமக்குள்ள இருக்கிறது. நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். 3வதாக கிறிஸ்துவை உடையவர்கள் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுக்காமல் சிலுவையை சார்ந்திருக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 4வதாக உலகத்தை வெறுக்க செய்யும் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த உலகத்தை முற்றிலுமாக வெறுக்கிற ஒரு பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது இந்த உலகத்தை முற்றிலுமாய் வெறுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை முற்றிலுமாய்
நான் வெறுத்து தேவனை எப்பொழுதும் நான் சார்ந்து இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னை நான் இருக்கிற இடத்துல என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி நான் இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் என்று பார்த்தால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமிற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவ, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த போது, ஆபிரகாம் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த பட்டணங்களை பார்க்கல, அவன் இதுவரைக்கும் அவனுக்குள்ள இருந்த ஆஸ்திகளை அல்லது பொருளையோ பொன்னையோ பார்க்கல. தேவனுடைய ஒரே சத்தம் எனக்கு கேட்டுவிட்டது, என்னை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரே நம்பிக்கையோட இந்த ஆபிரகாம் தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு போறாரு. போன தேசத்துல சாதாரணமாய் அல்ல, அங்கே 7 வருஷம் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த போதிலும் கூட இந்த ஆபிரகாம் உலகத்தின் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி அவர் ஓடல. உலகத்துல இருக்கிற தண்ணீர் நதிகளை பார்த்து ஓடல, இந்த உலகத்துல இருக்கிற அப்பங்களை பார்த்து ஆபிரகாம் ஓடல. தேவனுடைய சமூகத்துல பஞ்சம் இருந்தாலும் அந்த தேசத்துல என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி உலகத்தை வெறுத்து தேவனை இந்த ஆபிரகாம் சார்ந்திருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் உலகத்தை சார்ந்து இருக்கிறோமா? உலகத்தை வெறுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போகிறது இல்லைங்க. இந்த சிலுவையில உங்களுக்கான எனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் சம்பாதித்து வைத்து ஆயிற்று. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பார்க்கிற போது, பூமியின் தூள்களை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததியை இவ்வளவாய் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரத்தை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, இவ்வளவாய் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. இன்றைக்கு அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் தான் உங்களுக்காக எனக்காக தம்முடைய அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய், மாமிசத்தை பலமுறை அடிக்கப்பட்டு 5000 முறை அடிக்கப்பட்டு அவர் விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாய் அல்ல, சாதாரணமாய் அல்ல. ஒரு சில அடிகள் நம் சரீரத்தில் பட்டாலே தாங்க முடியாது. ஆனால் உங்களுக்காக எனக்காக 5000 முறை தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய சிலுவையின் நிழலில் ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆனால் இதற்குள்ளே வருகிறதற்கு கொஞ்சம் காலம் தாமதம் எடுக்கும். அதற்குள்ளே கடந்து வருகிறதற்கு சில உபத்திரவங்கள் இருக்கும். விட்டுறாதீங்க. ஆபிரகாம் விடல. பஞ்சம் வந்த போதிலும் தேவனை நோக்கி பார்த்தான். ஏன் தன்னுடைய சகோதரனை ஒரு பட்டணத்தில் ராஜா அழைத்து கொண்டு போன போதிலும் கூட 318 பேரை கொண்டு அந்த ராஜாக்கு மேல யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தான். அப்படி இந்த ஆபிரகாம் தேவனை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த தேவன் தாங்க அவனை ஆசீர்வதித்தார். உலகத்தில் இருக்கிற இச்சைகளை, ஆசை பாசங்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவனை நோக்கி மட்டும் நீங்க பாருங்க. ஒரு ஆண்டவரை அறியாத மார்க்கத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 2011 நான் ஏற்றுக்கொண்டு என்றைக்கு இயேசு என்னுடைய தெய்வம் என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் அறிக்கை செய்தேனோ, அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால என்னை தாங்கி வழி நடத்துறாருங்க. நான் போகிற இடத்திலையும் வருகிற இடத்திலையும் எனக்காக ஒரு தூதனை கட்டளையிட்டிருக்கிறார். மந்திரிகள் போகிற இடத்திலையும் அல்லது எம்பிக்கள் போகிற இடத்துல, உயர் பதவியிலேயே பிரதமர் இருக்கிற இடத்திலையும் கூட கொடுக்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு சேனையுள்ள தேவன். அவருடைய சேனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பயன்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட தேவன் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? இந்த பூமியில இருக்கிற நீங்களும் நானும் சில உபத்திரவங்களை கடந்து ஆசீர்வதிக்கப்படணுங்க. அதுதான் தேவனுடைய ஒரே நோக்கம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படியாப்பட்ட சரித்திரம் இதுவரைக்கும் இல்ல. அவருடைய சிலுவையை தொட்ட அநேக பேருக்கு வியாதியில சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்த அநேக பேருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து கடன் பாரத்தை மாற்றி
மாற்றிருக்கிறார். ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. இன்றைக்கு அந்த தேவன் தான் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசியாக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒப்புரவாக்கும் சிலுவை. அவர் சிலுவையிலே உங்களையும் என்னையும் அவர் ஒப்புரவாக்குகிற ஒரு சிலுவைக்குள்ளே நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அநேக பகைகளை அவர் கொன்று கொலை செய்யர் 1:20-21 நாம் பார்க்கிற போது நாம் அநேக காரியங்களை தவறி இருக்கலாம், சிலது பாவங்களை செய்திருக்கலாம், சில தீமையான காரியங்களை செய்திருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து தேவனுக்குள்ளே நம்மை ஒப்புரவாக்கி இந்த சிலுவை ஆசீர்வாதத்தை தருகிறதற்காய் இன்றைக்கு நம் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான் அருமையான தேவ ஜனமே, கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, கலக்கத்தில் இருக்கீங்களா, பிள்ளைகளை குறித்து இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தை குறித்து, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல ஒரு மாறுதல் இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு வெளிச்சம் இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நித்திய ஒளியின் ஊழியத்தின் மூலம் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிச்சம்